இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, நமக்கு பசிக்குதுன்னு சாப்பிட போனப்ப அந்த நந்தினி ஆண்டி எவ்வளவு பிரச்சனை பண்ணா. இப்ப எதுக்கு ஆதித்யா அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? அவங்களுக்கு தான் சுத்தமா அறிவே இல்ல. அதுக்கு தான் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்கல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் ஆதித்யா. அவங்கள எதுக்கு நீ போடின்னு சொன்ன? நான் தான் பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அட போக்கா, அதுக்கு அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். எனக்கு கோவம் வந்துச்சு. அவங்க கை பிடிச்சி இழுத்துனால எனக்கு கையெல்லாம் வலிச்சிச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். சரி விடு ஆதித்யா. அதுக்கு தான் அவங்க நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாங்கல்ல. ஆமாக்கா, அவங்க அந்த அக்கா கிட்ட அடி வாங்கினப்போ அவங்க கண்ணுல தண்ணி வந்து அழுதுட்டாங்க பாத்தியா? நான் தான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேனே. அக்கா, இப்ப அந்த வீடியோ பார்க்கலாமா? பார்த்துட்டா போச்சு. ஏய், என்ன அது மறைக்கிற? அதை ஒழுங்கா என்கிட்ட காமி. சும்மா சும்மா எதுக்கு எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நான் பிரச்சனை பண்றேனா? ஒழுங்கு மரியாதை அது என்னன்னு காமி. காட்ட முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? இந்த நிமிஷமே உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். பாக்குறீங்களா? என்ன சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு திமிராயிடுச்சா? அவ்வளவு திமிரா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். உங்களை உங்க அம்மா இஷ்டத்துக்கு வளர்த்து வச்சிருக்கா. அடிச்சு வளர்த்திருக்கணும். அப்பா இல்லாம ஆத்தா கறி வளர்த்த பசங்க தானே. அதனாலதான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்க. இங்க பாருங்க, இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். அழு, நல்ல அழு. மறுபடியும் என்ன கோபப்படுத்தாதீங்க. அந்த போன் என்கிட்ட கொடுங்க. கொடுக்க மாட்டேன். நீ என்னடி கொடுக்கறது? நானே குடு. மரியாதையா போனை கொடுத்துரு. கொடுக்கறியா இல்லையா? கொடுக்க முடியாது. குடு. விடுங்க, விடுங்க. போனை குடு. இந்த போனை வச்சுட்டு தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க? போனை சார்ஜர்ல போட்டிருக்கப்ப தெரியாம விழுந்து உடைஞ்சிருச்சுமா. என்ன தமிழ் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? அம்மா, அக்காவை திட்டாதீங்கம்மா. நான் தான் தெரியாம கீழே போட்டுட்டேன். ஐயோ, என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? தமிழ், என்ன நடந்துச்சு சொல்லு. அம்மா, ஐயோ, ஏய், என்ன தமிழ் இது? ஐயோ, என்னாச்சு? அம்மா, கையில இப்படி செவந்திருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, தெரியாம இங்க இடிச்சுக்கிட்டேன். தமிழ், என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும் சொல்லு. உண்மையாதாம்மா, நான் தெரியாம இங்கதான் இடிச்சுக்கிட்டேன். அம்மா, நான் சொல்றேம்மா. டேய், நீ என்னடா சொல்ல போற? நான் தான் அம்மாட்ட சொல்லிட்டேன்ல. விடுடா. தமிழ், நீ பேசாம இரு. ஆதித்யா, நீ சொல்லு. அம்மா, நம்ம கோயிலுக்கு போனோம்ல, நந்தினி, எதுக்காக இப்படி பண்ணீங்க? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க. நான் எதுவும் பண்ணல. யதார்த்தமா அவங்க ரூம்குள்ள போனேன். அப்ப போன்ல எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் குழந்தைங்க போனை பார்த்து கெட்டு போறாங்கன்னு எத்தனை நியூஸ் நம்ம பார்த்திருக்கோம். இவங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில தான் என்ன பாக்குறீங்கன்னு கேட்டு போனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனா இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதோட திமிர வேற பேசினாங்க. அவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி பார்க்கலாமேன்னு அவங்க கையில இருந்து வாங்கினப்போ தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இவங்க என்னவோ நான் வேணும்னே உடைச்ச மாதிரி தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்காங்க.
நீங்களும் அதை நம்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. போதும் நந்தினி, போதும். எனக்கு அந்த குழந்தைங்களை பத்தி நல்லா தெரியும். அவங்க தேவையில்லாம பொய் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் வேணும்னே அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. ஆதி, இந்த குழந்தைங்களுக்காக சொந்த குடும்பத்து ஆளுங்களையே தப்பா பேசி இதுங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க தப்பா சொல்றீங்க. இந்த குழந்தைங்களுக்கு இல்ல, வேற எந்த குழந்தைங்களுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் கேட்டிருப்பேன், கேட்பேன். அதுவும் இல்லாம அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவங்க படிச்சவங்க தானே, இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம நீங்க இப்படி பேசுறது நல்லா இல்லை. இத பாருங்க, இப்ப சொல்றேன், அவங்களுக்கு நான் இருக்கேன். இப்படியெல்லாம் நீங்க பண்றத என்னால அலோவ் பண்ண முடியாது. நந்தினி, நீங்க ஆதித்யா கிட்டையும் தமிழ் கிட்டையும் சாரி கேளுங்க. என்ன பண்றாங்க இது? கையை நீட்டுங்க மேடம், கையை நீட்டுங்க. அத்தா, மகமாயி, என்ன? ஐயோ அம்மா சுடுது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா கத்த கூடாது. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு. அப்படி கத்தணுங்க. ஐயோ கை எரியுது. பொறுத்துக்குங்க, பாவம் தீர வேணாமா? கை எரியுது. மேடம், என்ன மேடம், என்ன பண்றீங்க? அந்த பாவத்துல நீங்களும் பங்கெடுத்துக்க போறீங்களா? இது அவங்க பாவம், அவங்களோட போகட்டும். ஐயோ அறிவு கெட்டவனே, ஆளை பாரு, கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாது. சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. ஏய் தவக்கல, குட் ஜாப். தேங்க்யூ. பாரதி, ஆதிய பாத்தியா? தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. தான் பசங்களுக்காக ஆதி நந்தினிய எப்படி எல்லாரும் முன்னாலேயும் மன்னிப்பு கேட்க வச்சார் பாத்தியா? ஆமா பாட்டி, நான் கூட ஆதி இந்த விஷயத்துக்கு இவ்ளோ கோவப்படுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. கோபம் வராதா பின்ன? தமிழோட கை எப்படி செவந்து கிடக்கு பாரு. இத பார்த்தா யாருக்கு தான் கோபம் வராது? குழந்தைங்க தானேன்னு பிரச்சனை பண்ணிட்டா, இப்ப நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. அவளுக்கு இது தேவைதான்.